தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. ரொம்ப ஏழ்மை. வீட்டில் வந்து அப்பா எப்போ பாரு குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை அடிக்கிறது, இந்த பொண்ணை அடிக்கிறது, இந்த பொண்ணோட தம்பியை அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை வீட்டில். டெய்லி அம்மாவை அடிக்க போகும்போது இவங்க போய் தடுக்கும்போது இந்த பிள்ளையும் அடிச்சு ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்கு வரும்போது இரத்த கலரியாக தான் அந்த பொண்ணு வரும். காயத்தோட தான் வரும். சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஆனால் அவளுக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்லாம் வராது தான் கேட்டு கேட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்கு போனால் படிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சதும் இங்கேயே ஸ்கூல்லையே வச்சு ஒரு 1 hour இங்கேயே படிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம். அவளும் என்ன சொன்னா, நான் கண்டிப்பாக படித்து எங்கள் அம்மாவையும் என் தம்பியையும் காப்பாற்றுவேன், ஒரு நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்னு அவள் ஒரு விடாமுயற்சியோடையும் ஒரு கான்ஃபிடென்ட்டோடையும் அவள் அந்த படித்தா பாருங்க, படித்து பாஸ் பண்ணி ஒரு டீச்சர் ஆகி இப்போ நல்லா இருக்கிறான். அந்த பிள்ளைய என்னால் மறக்கவே முடியாது. அந்த அவ எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தா. எப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், எப்படி விடாமுயற்சியோடு இருக்கணுங்கிறதுக்கு அந்த பொண்ணு எனக்கு உதவி செஞ்சு.